அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சமத்தூர் கரட்டுப்பாளையத்தில் அமைந்திருக்கிற அம்மையப்பர் திருத்தலத்துக்கு தான் போக போறோம். சுற்றிலும் இயற்கை எழில் கொஞ்சும் விவசாய நிலங்களுக்கு நடுவுல அம்மையப்பர் காட்சியளிக்கிறார். இந்த கோவில்ல சிறப்பான விஷயம் என்னன்னா, 108 சிவலிங்கங்களையும் நம்ம மிக அருகில் நின்னு வணங்கி வரம் வாங்கிட்டு வரலாம். இதே கோவிலில் ஆப்பர் சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் போன்றவங்களுக்கும் சிலைகள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விநாயகர், முருகன், பஜனை ஆஞ்சநேயர், சொர்ணாகர்ஷண பைரவர், நவகிரகங்கள் அனைவருக்கும் தனித்தனி தலங்கள் உள்ளேயே இருக்கு. இந்த கோயில்ல மற்றொரு சிறப்பு என்னவென்றால், மூலவரான அம்மையப்பர் லிங்க வடிகளையும் லிங்கத்துக்கு பின்னாடியே அன்னை மற்றும் அப்பன் சேர்ந்து அம்மையப்பராவே நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவில்ல இன்னும் திருப்பணிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்க எந்தெந்த நேரத்துல என்னென்ன பூஜைகள் நடக்கும் அப்படிங்கறத வீடியோ கொடுத்திருக்கும். அது மட்டுமல்லாம நீங்க அன்னதானம் கொடுக்கணும், இல்ல திருப்பணிக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா அதற்கான தகவலையும் இந்த வீடியோவோட கடைசில கொடுத்திருக்கோம். எங்க முருகனோட அருளால அம்மையப்பர் நாங்க இன்னைக்கு வணங்கிட்டு வந்துட்டோம். நீங்களும் உங்க குடும்பத்தோடு போய் அம்மையப்பர் அருளை வாங்கிட்டு வர்றதுக்கு அம்மையப்பர் கிட்ட பிரார்த்திக்கிறோம். கானகமே விடும் மாந்தனை பாசமாய் கரமதில் பிடித்தவனே, மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய், மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய், மலையென எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.